மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னடா இன்னைக்கு வந்துட்டியா அப்படின்னு எஸ், ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட கண்டென்ட் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா உடல் நிறைய நம்ம விட்டுருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த நாள்லையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் தான் மக்களே இது. ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ குவெரிஸோ இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி எல்லாருக்கும் தெரியும். எஸ், DAV_3073 மேலே இருக்கு ஜாக்சன் சாரோடது. ஸோ எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ சரி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் வந்து நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ 50% ஆஃபர் போட்டிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து நேத்தோட முடியுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சார் மந்த் எண்டு சார் அப்படிலாம் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ரெக்வஸ்ட்லாம் பண்ணல சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால வந்து அந்த விஷயத்தை நம்ம கருத்தில் கொண்டு ஸோ இந்த ஆஃபரை வந்து இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த CWJ15 கோடு இன்னைக்கு உங்களுக்கு ஆக்டிவேட்டாக தான் இருக்கும். ஸோ 50% ஆஃபரோட நீங்கள் ராயல் பாஸை வெறும் 800 எடுத்துக்கலாம். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 27 கணக்கான வயசு தான் பார்க்க போறோம். ஸோ 26 வரை பார்த்துருந்தோம். ஸோ 27 என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்பாயின்மெண்ட் தாயா. ex-CRPF DG அனிஷ் தயால் சிங் நேம் டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அதாவது நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோட டெபுட்டி போஸ்டிங்க்கு நம்ம அனிஷ் தயால் சிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பொறுப்பு இருந்திருக்காரு. வந்து ஒரு IPS ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து CRPFல இருந்திருக்காப்ல, அதுக்கு முன்னாடி வந்து இண்டோடியா IDBPல இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்திருக்காரு. அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இப்போ நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோட டெபுட்டியாக பொறுப்பெடுத்திருக்கார். டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக பொறுப்பெடுத்திருக்கிறார் அனிஷ் தயால் சிங். ரைட்டு. ஸோ இவரோட டென்யூர் பீரியட்ல அவர் நிறைய சக்சஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்காப்ல. ஸோ நிறைய பேரை வந்து இந்த எப்படி சொல்றது நக்சலிசம்க்கு ஆப்போசிட்டா வந்து நிறைய ஆபரேஷன்ஸ் வந்து நடத்தியிருக்காரு. ஸோ இவர் தான் இப்போ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக பொறுப்பெடுத்திருக்கார் அனிஷ் தயால் சிங். ரைட்டு. ஸோ அதே மாதிரி விஸ்வாஸ் பட்டேல் பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சனாக பொறுப்பெடுத்திருக்கார் நம்ம விஸ்வாஸ் பட்டேல். சரியா, விஸ்வாஸ் பட்டேல் தான் வந்து பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சனாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ராஜீவ் ரஞ்சன் சிங் இருக்கார். சாரி, இதற்கு க்ளூ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ். ஸோ என்ன க்ளூ வச்சுக்கலாம்? இஸ் ஒரே நிமிஷம் ஃபோன் மட்டும் சைலண்ட்ல போட்டுக்கிறேன். எஸ். ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இதுக்கு க்ளூ வச்சுக்கலாம். எஸ். ஸோ தயால் சிங் அனிஷ். எஸ். எல்லாரும் கூலி படம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ கூலி படத்தை வச்சு ஒரு க்ளூ வச்சுக்கலாமா? எஸ். ஸோ நேஷனல் அந்த கூலி படத்துல வந்து அவர் பேர் வந்து தயால் தானே? எஸ், தயாளன். சோபின் பேர் தயாளன் தானே? எஸ். ஸோ கூலி படத்துல தயால் வந்து செக்யூரிட்டியா தான் வந்து உள்ள வந்திருப்பார் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த கேங்குள்ள செக்யூரிட்டியா தான் உள்ள வந்திருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் நேஷனல் லெவல்ல வந்து கேங்ஸ்டரா மாறிடுவாரு அப்படின்னு ஞாபகம். சரியா? எஸ். செக்யூரிட்டியா உள்ள வந்து நேஷனல் லெவல்ல கேங்ஸ்டரா மாறுறவர் தான் கூலி படத்துல இருக்க தயாலு. அவரோட கேரக்டர் பேரை தானே? எஸ், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸி. RBI ராஜீவ் ரஞ்சன் அப்பாயின்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, நம்ம எப்படி சொல்றது பிரிக்ஸ் அமைப்பு எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு பேங்க் தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அந்த பேங்கோட வைஸ் பிரசிடென்ட் அண்ட் சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக நம்ம இந்தியாவை சேர்ந்த RBIயோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்த ராஜீவ் ரஞ்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா, 5 வருஷ டேர்முக்கு இவர் இந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு. அதாவது வந்து நம்ம நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட வைஸ் பிரசிடென்ட் ஆகவும் அதே டைம்ல வந்து சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராகவும் பொறுப்பெடுத்திருக்கார் நம்ம RBIயோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்த ராஜீவ் ரஞ்சன். சரியா, 5 வருஷத்துக்கு இவர் தான் இருக்க போகிறார். ரைட்டு. ஸோ NDB எஸ்டாப்ளிஷ் ஆனது 2015, ஹெட் குவார்டர்ஸ் ஷாங்காய், சைனா. பிரசிடென்ட் KV கமால். சரியா, எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் போர்டு வந்து நம்ம ராஜீவ் ஆனந்த், இவர் வந்து ராஜீவ் ரஞ்சன், அவர் வந்து ராஜீவ் ஆனந்த் MD&CO பொறுப்பெடுத்திருக்கார் இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்கோட MD&CO யாரு? ராஜீவ் ஆனந்த். ரைட்டு. ஸோ ராஜீவ் ரஞ்சன் யாருக்கு? எந்ததுக்கு? நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட வைஸ் பிரசிடென்ட். ராஜீவ் ஆனந்த் யாருக்கு? இண்டஸ்இண்ட் பேங்கோட MD&CO. ரைட்டு. அக்ரிமெண்ட். இந்தியா அண்ட் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் சைன்ஸ் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் டு சப்ளை ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ். அதாவது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமும் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்க்கான அந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம்ல. எஸ். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் அதே விஷயத்தை இங்கேயும் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமும் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ஒன்று போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குளோபல் ஹங்கர் கிரைசிஸை வந்து அட்ரஸ் பண்ணணும், அதற்காக ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இதற்கு கீழே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப்
ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்களே, அவங்க வந்து அந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை வந்து இந்தியாவில இருந்து ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் நீட்ஸ் இருக்கும், ஸோ ரொம்ப வல்னரபிளான ஏரியாஸ் இருக்கு, பாப்புலேஷன்ஸ் இருக்கு, ஸோ கிரைசிஸ் ஜோன் இருக்கு வேர்ல்டு வைடா, ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அதை வந்து வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் மூலமாக சப்ளை பண்ண போறாங்க. அதற்கான அக்ரிமெண்ட் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் சேர்ந்து போட்டிருக்காங்க. ரைட்டு. ஸோ வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சிண்டி மிக்கெயின், ஹெட் குவார்டர்ஸ் ரோம் இட்டாலி, ஃபவுண்டர் 1961. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஐஆர்டிஏ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் எம்ஓஐ ஒன்று போட்டிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி கூட. சரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி கூட நம்ம ஐஆர்டிஏ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் எம்ஓஐ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த எம்ஓஐ எதற்கானது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்கு, ஸோ நம்ம அதை ரெண்டையும் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு, அனலிசிஸ் பண்ணிக்கிறோம், எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்காக தான் ஐஆர்டிஏ வந்து நம்ம நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி மினிஸ்ட்ரி கூட ஒரு எம்ஓஐஓ போட்டிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் எம்ஓஐஓ போட்டிருக்காங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஐஎம்டி ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் 2025 ரிலீஸ் ஜூரிச் டாப்ஸ். அதாவது நம்ம ஐஎம்டி வந்து, அதாவது ஐஎம்டி மீன்ஸ் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட். சரியா, இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் தான் ஐஎம்டி. ஓகே, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ், ஐஎம்டி ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் சொல்லி ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி எப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த இண்டெக்ஸ். ஸோ இது வந்து ஒரு 5 பேராமீட்டர்ஸ் கீழே வந்து ரேங்கிங் பண்ணுவோம். ஹெல்த் அண்ட் சேஃப்டி, மொபைலிட்டி, ஆக்டிவிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்னன்ஸ். ஸோ இந்த 5 கேட்டகரி கீழே பேராமீட்டர்ஸ் கீழே வந்து ஒரு அர்பன் ஏரியா வந்து எப்படி செட் ஆயிருக்கு, ஸோ டெக்னாலஜி லெவலில் ஒரு அர்பன் லைஃப், ஒரு சிட்டிசனோட அர்பன் லைஃப் வந்து எந்த லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஸோ எந்த லெவலில் அப்ளை ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்ல இந்தியாவை சேர்ந்த ஒரு ஸ்டேட் கூட வந்து டாப் 20 இல்லை. சரியா, ஸோ டாப்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டாப் 5 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜூரிச் சுவிட்சர்லாந்து ஃபர்ஸ்ட், ஸோ அதுக்கடுத்து வந்து ஓஸ்லோ நார்வே ரெண்டாவது, ஸோ அதுக்கப்புறம் ஜெனிவா சுவிட்சர்லாந்து தேர்டு, ஸோ மூணாவது வந்து துபாய் யுஏஇ, அதுக்கடுத்து அபுதாபி யுஏஇ. சரியா, ஸோ சுவிட்சர்லாந்துல 2, யுஏஇல 2, நார்வேல 1. ஸோ இதான் டாப் 5. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூரிச், ஆஸ்லோ, ஜெனிவா, துபாய், அபுதாபி. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், சாரி எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வந்து ரெடி பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த நேச்சுரல் இது எனர்ஜி எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து நம்ம இந்த ரினியூவல் எனர்ஜியா இருக்கட்டும், ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ரினியூவல் எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து எஃபிஷியன்ட்டாக ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதை மேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் 2024. அதுல டாப்ல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, அஸ்ஸாம் அண்ட் திரிபுரா தான் டாப் ஸ்டேட்டா இருக்காங்க இந்தியா லெவல்ல. ரைட்டா, இந்தியாவுக்குள்ள இருக்கிற ரிப்போர்ட் தான் இண்டெக்ஸ் தான் இந்த இண்டெக்ஸ். ரைட்டு. நெக்ஸ்ட் சமிட். இந்தியா ஹோஸ்ட் 3GPP RAN ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் இன் பெங்களூரு. வந்து 3GPP ரேடியோ அக்சஸ் நெட்வொர்க், RAN ரேடியோ அக்சஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஒன்று வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெங்களூருவில். சரியா, 2029 ஆகஸ்ட் வரை நடக்க போகிறது, நடந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கணக்குப்படி. ஸோ 3GPP ரேடியோ அக்சஸ் நெட்வொர்க்ஸ் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் அப்படின்ற மீட்டிங் வந்து பெங்களூர்ல நடத்திருக்காங்க. சரியா, ஸோ இந்த மீட்டிங் வந்து யார் நடத்துறா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனும், அது மட்டும் இல்லாமல் இதை யார் ஹோஸ்ட் பண்றாங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட் சொசைட்டி இந்தியாவும் தான் ஹோஸ்ட் பண்ணி நடத்த போறாங்க. ஸோ இதான் வந்து இந்தியாவில் நடக்கிற முதல் முறையாக இந்த மாதிரி 60 ஸ்டாண்டர்டைசேஷன், சரியா 60 ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றதுக்கான ஒரு மீட்டிங்கா டிஸ்கஷன் வந்து இந்த மீட்டிங் தான் நடந்திருக்கு. சரியா, எஸ். ஸோ இதை வந்து நம்ம முக்கியமாக இந்த மீட்டிங் எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா, ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவும், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் 60 ஸ்டாண்டர்டைசேஷன் எப்படிலாம் கொண்டு வரணும், ஸோ எந்த லெவலில் அதை கொண்டு வர வேண்டி இருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங்காக தான் இந்த மீட்டிங் வந்து நடந்தேறி இருக்கிறது பெங்களூருவில். ரைட்டு. ஸோ இதே மாதிரி செமிகான் இந்தியாவோட 4வது எடிஷன் நம்ம மோடி ஐயா எங்க தொடங்கி வச்சாரு, நியூ டெல்லியில தொடங்கி வச்சாரு. ரைட்டு. பேங்கிங். ஸோ ஃபோன்பே லான்ச்சஸ் அஃபோர்டபுள் ஹோம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஃபார் ஹோம் ஓனர்ஸ். அதாவது ஃபோன்பே வந்து புதுசாக வந்து ஒரு ஹோம் இன்சூரன்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன கதை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ நீங்க வந்து எப்படி சொல்றது, இது வந்து ஒரு 10 லட்சத்துல இருந்து 12.5 கோடி வரையும் நீங்க இந்த கவரேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்க உங்க பிளான், உங்க ஹோம், உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன கதை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து ஒரு ஹோம் வச்சிருக்கீங்க, ஒரு ஹோம் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கவர் பண்ண உங்கள் இப்போ ஹோம் வந்து இன்சூரன்ஸ் கவர் போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சராகவோ இல்லை உள்ள இருக்க கண்டென்ட்டுக்காகவோ வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கவர் போட்டுக்கலாம். மோர் தென் 20 ரிஸ்க், ஸோ 20 ரிஸ்க் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபயர்னாலேயோ, ஃப்ளட்னாலேயோ, இல்லை எர்த்துக்குவாக்கு, இல்லை ஏதோ போராட்டம் வந்து ரியாட்ஸ்லையோ, கலவரத்தினாலேயோ, இல்லை தெஃப்ட்னாலேயோ ஏதோ ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு 12 ரிஸ்க் செலக்ட் பண்ணி, ஸோ அதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஹோம் ஸ்ட்ரக்சருக்கோ இல்லை உள்ள இருக்க கண்டென்ட்டுக்கோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து லோன் போட்டுனாலும் லோன் போடலாம், இந்த லோன் வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் அப்ளிகபிளா தான் இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லி ஃபோன்பே ஹோம் இன்சூரன்ஸ் ஒன்னா கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஃபோன்பேயோட ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு, ஃபவுண்டர் 2015, சிஇஓ சமீர் நிகாம். ரைட்டு. ஸோ இதே நம்ம அயோத்தியா ஃபின்லீஸ் லிமிடெடுக்கு 1 லட்ச ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க. எதற்கு? யாரு? ஆர்பிஐ. சரி, அவங்க வந்து நம்ம என்பிஎஃப்சி ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, நிறைய ரூல்ஸ் வந்து கம்பைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுக்காக இந்த
1,00,000 ஃபைன் வந்து ஆர்பிஐனால அயோத்தியா ஃபின்லிஸ் லிமிடெடுக்கு போடப்பட்டிருக்கிறது. ரைட் ரைட்டு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் இந்தியா ஜப்பான் ஹோல் மினிஸ்ட்ரி லெவல் எனர்ஜி டயலாக். அதாவது இந்தியாவும் ஜப்பானும் வந்து நம்ம இந்தியா ஜப்பான் கிளீன் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன் வந்து எனர்ஜியை வந்து செக்யூர்டா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், ஸோ எல்லா ஸ்டேட்ல நேஷனல் லெவலில் இருக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி டிரான்சிஷன் ஸோ எனர்ஜி பரிமாற்றங்களா இருக்கட்டும், அது டைம்ல வந்து கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் ஸோ கிளைமேட் சேஞ்சினால ஏற்படுற பாதிப்புகள் தாக்கங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கிளீன் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் ஒன்று வந்து இந்தியாவும் ஜப்பானும் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க, ஒரு டயலாக் ஒன்று நடத்தியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த டயலாக் வந்து எதற்காக நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த எனர்ஜி மிட்டிகேஷன் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன்ஸ், எனர்ஜி டிரான்சிஷன், எனர்ஜி செக்யூரிட்டி, இதற்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போடப்பட்டு இந்த டயலாக் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். ரைட்டா? ரைட்டு. ஸோ ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ, பிஎம் ஷிகுரு இஷிபா, கரன்சி ஜாப்பனீஸ் யென். ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவும் நெதர்லாண்ட்ஸும் ஸோ நேற்று பார்த்தோமா, ஐ திங்க் ஸோ 26 நியூஸ்ல பார்த்தோமா, இந்தியாவும் நெதர்லாண்ட்ஸும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. எதற்காக? அவங்க வந்து போட்டது வந்து வாட்டருக்காக. ஸோ வாட்டருக்காக ரெண்டு கண்ட்ரியும் வந்து இந்தியாவும் நெதர்லாண்ட்ஸும் பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. இந்தியாவும் ஜப்பானும் வந்து எனர்ஜிக்காக ஒரு டயலாக் நடத்தியிருந்தாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் போட்டு வச்சுக்கோங்க. கிளியர்? இந்தியா ரிலீசஸ் கைட்லைன்ஸ் ஃபார் வெட்டனரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீசஸ். அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் முறையாக நேஷனல் கைட்லைன் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எதற்கானது? வெட்டனரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸ்க்காக. சரியா? வெட்டனரினா வந்து நம்ம விலங்குகளுக்கான பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸ்க்கான ஒரு கைட்லைனை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங். சரியா? ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ல என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அனிமல் பிளட் டொனேஷன் எப்படிலாம் பண்ணணும், ஸோ அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எப்படிலாம் பண்ணணும், ஸோ ஸ்டோரேஜ் எப்படி பண்றது, டிரான்ஸ்ஃபியூஷன் எப்படி பண்றது, ஸோ அனிமல் வெல்ஃபேரை வந்து இந்த அனிமல் வெல்ஃபேரையும் நம்ம பார்த்துக்கணும், அதே வந்து பயோ சேஃப்டி முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் கணித்துல கொண்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங். சரியா? எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து இந்த ஒரு ப்ரோட்டோகாலோ எதுவுமே இல்லாமல் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ப்ராப்பர் டோனர் ஸ்கிரீனிங் கிடையாது, பிளட் டைப்பிங் கிடையாது, எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கைட்லைன் பண்ணி அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க முதல் முறையாக நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங். ரைட்டா? ரைட்டு. ஸோ செகண்ட் நேஷனல் ஸ்பேஸ் டே என்னைக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து கொண்டாடப்பட்டது? சந்திராயன் 3 வந்து 3ல லேண்ட் ஆன டேட்டு. ஸோ ஆகஸ்ட் 23. ரைட்டா? எஸ். செகண்ட் நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து இந்தியா பூரா வந்து ஆகஸ்ட் 23 வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டது. Finance Ministry launches one-time option to shift from UPS to NPS. அதாவது வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கு நீங்க ஒன் டைம் வந்து ஒன் வே ஸ்விட்ச் ஃபெசிலிட்டி மூலமாக சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன் வே ஸ்விட்ச் தான். ஸோ ஒரு தடவை நீங்க சேஞ்ச் பண்ணினா திருப்பி ரிவர்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ வேணா நீங்க வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், செட் ஆச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? இதை வந்து நீங்க ரிட்டையர்ட் ஆக 1 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்குறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியோ வந்து நீங்க இந்த ஸ்விட்சை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது வந்து இர்ரிவர்சிபிள். ஒரு தடவை சேஞ்ச் பண்ணீங்கன்னா திருப்பி நான் யூபிஎஸ்க்கு வரணும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. பட் நீங்க என்பிஎஸ்க்கு சேஞ்ச் பண்ணா பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுல வந்து நீங்க இந்த டிசிப்ளின் ஆக்ஷனோ இல்லை டிஸ்மிஸலோ இல்லை ரிமூவலோ பண்ணிருக்க எம்ப்ளாயிஸ் யாரும் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ண முடியாது. ப்ராப்பரான ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு டிசிப்ளின் ஆக்ஷன் உங்க மேலேயோ இல்லை டிஸ்மிஸலோ இல்லை எந்த ஒரு ரிமூவலோ உங்க மேலே இல்லைன்னா நீங்க வந்து இந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணிக்கலாம், ஐ மீன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, யூபிஎஸ் வந்து என்பிஎஸ்ஸா நீங்க வந்து உங்களோட பென்ஷன் ஸ்கீமை வந்து மாற்றி கொள்ளலாம். ரைட்டா? ரைட்டு. கிளியர்? கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம யூஐடிஐ, சரியா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஆதார் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் சிஸ்டம் யாருக்கு கொண்டு வந்தாங்க? கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ரைட்? ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட். என்ன ஸ்டேட்டு? ஆந்திர பிரதேஷ் லான்ச்சஸ் 1 crore இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் முனிசிபல் ஒர்க்கர்ஸ். அதாவது வந்து முனிசிபல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இன்சூரன்ஸ் கவர் ஒன்று வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க காம்ப்ரிஹென்சிவா நம்ம ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். சரியா? முனிசிபல் ஸ்டாஃப்காக மட்டும் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் கொடுத்துருவாங்க. ரெகுலரா முனிசிபல் ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்லாம் டெத்தோ ஏதோ நடந்துச்சுன்னா அவங்க வந்து 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் வந்து கொடுக்கப்படும். ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ இந்த ஃபேமிலி அவுட் சோர்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்க வெளியே வந்து கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட குடும்பத்துக்கும் வந்து 20 லட்ச ரூபா கொடுக்கப்படும். டெத் ஏற்பட்டா. சரியா? பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா வந்து ஸோ இதே மாதிரி சேம் காம்பன்சேஷன் தான். 1 கோடி ரூபா வந்து பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் ரெகுலர் ஒர்க்கர்ஸ்க்கும் அவுட் சோர்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு 20 லட்ச ரூபாய் கொடுக்கப்படும் பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டா. சரியா? ஸோ இது மட்டும் இல்லாம அந்த எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுப்போம்
யாருக்கு அப்படின்னா முனிசிபல் அண்ட் அவுட் சோர்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 8 லட்ச ரூபா வரையும் வந்து எஜுகேஷன் அசிஸ்டன்ஸும் நாங்கள் கொடுக்குறோம், இந்த ஸ்கீம் மூலமாக கொடுக்குறோம். இது வந்து அவங்களோட அந்த ஃபேமிலிக்கு, அந்த முனிசிபல் ஒர்க்கர்ஸ்க்கான அவங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கும் ஒரு சேஃப்டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான் இது. என்ன ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேசோட சிஎம் சந்திரபாபு நாயுடு, கவர்னர் அப்துல் நசீர், கேபிட்டல் அமராவதி. ரைட்டு. ஸோ இதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்காங்களே, அவங்க வந்து மாஸ்டர் கார்டோட பார்ட்னர்ஷிப் இருக்காங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ மாஸ்டர் கார்டோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட டூரிசம் டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. ரைட்டு. நெக்ஸ்ட் அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான இந்த கண்டென்ட் கிளியராக முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 27 கண்டென்ட். ஸோ ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தமே 4 தான் இருக்கு, 4 2 6 இருக்கு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, ஈஸி. உமன் ஈக்வாலிட்டி டே என்னைக்கு? உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே என்னைக்கு? 26. அடுத்த வருஷம் வந்து உமன் ஈக்வாலிட்டி வந்துடும், நாய்களுக்கான பாதுகாப்பும் வந்துடும் சொல்லியிருந்தேன். ரைட். விஸ்வாஸ் பட்டேல் சேர்பர்சன் எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாரு? பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு. கேலோ இந்தியா வாட்டர் ஃபெஸ்டிவல் எங்க நடந்துச்சு? எங்க நடந்து முடிஞ்சிச்சு? வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் டால் லேக். எஸ், காஷ்மீர் டால் லேக், ஜம்முல. டேஷ் பேங்க் இன்ட்ரோடியூஸ் லெகசி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபார் அஃபிலியேட் கஸ்டமர். லெகசி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தா? பந்தன் பேங்க் கொண்டு வந்தாங்க. டாக்ஸ் எஸ்டிபிள் கேரியர்ஸ் அவுட் தி ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டெஸ்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம், IADWS. சொல்லனா இதை யார் பண்ணா? DRDO பண்ணாங்க. எஸ், அவ்வளவுதான் மக்களே. ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ், குவரிஸ் ஏதாவது இருக்காப்பா? வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, சரி பண்ணிக்கிறோம். இல்லை என்றால் நல்லபடியாக இந்த லைவை முடித்துக் கொள்ளலாம். எஸ். ஸோ வேற ஏதாவது இஷ்யூஸ், குவரிஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கூட சொல்லுங்க, சரியா? எஸ். அப்படி இல்லை இந்த கமெண்ட்ல சொல்லல, வேற ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா DAV_3073. ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணு, ஓகேவா? ஓகே மக்களே, டடா, பபாய், சி யூ, கரெக்டா, பாய்.